வெல்கம் டு டியூட்டர் ஹீரோ. டியூட்டர் ஹீரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துட்டு இந்த மார்க் டெஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டூடெண்ட் யூசர் கைடு அப்படின்றது வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூசர் மேனுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ப்ரோட்டோகால் எக்ஸாமினேஷன் ஸோ February 2021 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2017 ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட், டூ அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், மால் ப்ராக்டிஸ் பனிஷ்மெண்ட், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வில் பி அப்டேட்டட் ஷார்ட்லி அப்படின்றது பின்னாடி வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஃபார் த செஷன் November-December 2020 இஸ் ஷெட்யூல்டு as follows. சரிங்களா, November-December 2020 வந்துட்டு ஷெட்யூல் as follows அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் அதுக்கான ஷெட்யூல் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுங்கிறது 5 பேட்சாக நடக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மணி நேரம், 8 to 9, 10 to 11, 12 to 1, அதேமாதிரி 2 to 3, 4 to 5 அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துட்டு 1 to 2 வரைக்கும் வந்துட்டு லஞ்ச் டைம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நமக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஹவர்ஸ் வந்துட்டு கண்டினியூவாக நடக்கும். ஸோ மார்க் டெஸ்ட், அதாவது வந்துட்டு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க் டெஸ்ட் அப்படின்றது 29-30 வந்துட்டு மார்க் டெஸ்ட் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1-17 வரைக்கும், 1-2 வரைக்கும் அந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ், ஆன்லைன் MCQ எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அரியர் கேண்டிடேட்ஸுக்கு, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேண்டிடேட்ஸுக்கான மார்க் டெஸ்ட் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணல, டேட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஆனால் அவங்களோட எக்ஸாமுக்கான ஷெட்யூல் அப்படின்றது வந்துட்டு டைம் டேபிள் இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 13th வந்து நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2-3 வரைக்கும் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 13-2 2-3 வரைக்கும் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த ஆன்லைன் ப்ரோட்டோகால் எக்ஸாமுக்கு வந்துட்டு வித்தவுட் ஃபெயில் வந்துட்டு, ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வித்தவுட் ஃபெயில் வந்துட்டு எக்ஸாமுங்கிறத அட்டன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது வந்துட்டு எக்ஸாமுக்கு நடுவில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு நாளில் வந்துட்டு பென் பேப்பர் எக்ஸாமினேஷனுங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு இந்தியாவுக்கு வெளியில் இருக்கவங்க ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே டைமிங் தான் வந்துட்டு ஃபாலோ ஆகும். அவங்க வெளிநாட்டில் இருந்து அதாவது வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து எழுதுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும், அதாவது வந்துட்டு அவுட் சைடு இந்தியாவிலேருந்து எழுதுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இதே டைமிங்க்கு தான் வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மூணாவது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களோட எக்ஸாம், தியரி எக்ஸாமுக்கு உண்டான மார்க்காக இந்த பர்டிகுலர் எக்ஸாம் மார்க் தான் வந்துட்டு எடுத்துக்க போகிறாங்க. ஸோ உங்களோட அது வந்துட்டு அந்த எக்ஸாமுங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா MCQவாக இருக்க போகுது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷினியர் டைப்பில் இருக்க போகுது. 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் அந்த எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த 60 மார்க் வந்துட்டு எப்படி இருக்கும், அதாவது வந்து 60 மார்க்ஸுக்கு வந்துட்டு உங்களோட டோட்டல் மார்க்கு, அதில் 60 மார்க் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன கன்வெர்ட் பண்ணிடுவாங்கன்னா 100 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பார்ட் A கொஷின் அப்படின்றது 30 மார்க் இருக்கும், பார்ட் B கொஷின் வந்துட்டு 30 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அந்த பார்ட் A வந்துட்டு 30 மார்க்குங்கிறது 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கு ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைப்பில் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்துட்டு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அனலிட்டிக்கல் டைப், ஒவ்வொன்றும் 2 மார்க். ஸோ டோட்டலாக 30 மார்க், மொத்தமாக 60 மார்க் வரும். ஸோ உங்களோட ரெகுலேஷனை பேஸ் பண்ணி அதே மாதிரியே தான் வந்துட்டு அந்த மார்க் வெயிட்டேஜஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிஆர்ச் எம்ஆர்க் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவைஸில் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோனு, டேப்லெட்டு, டெஸ்க்டாப்பு கண்டிப்பாக வந்துட்டு அதிலே சார்ஜ் வந்துட்டு குறையாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு டிவைஸ் அப்படின்றது வந்துட்டு கண்டினியூவாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸாம் வந்துட்டு அட்டம் பண்ணுறப்போ வந்துட்டு மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் அப்படின்றது யார் கூடவும் ஷேர் ஆகிருக்கக்கூடாது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்மூத் அட்டெம்ப்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது வந்துட்டு உங்களோட எக்ஸாம்ங்கிறது ஸ்மூத்தாக போகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு சேம் லேப்டாப் இல்லை வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனு, அதாவது வந்துட்டு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து உங்களோட கடைசி எக்ஸாம் எழுதுற வரைக்கும் ஒரே டிவைஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியும் அந்த டெம்பரரி ஃபோல்டரோட ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஃப்ளைட் இருக்கிற மாதிரி வந்துட்டு கேமரா ப்ரெசன்ஸோடு வந்துட்டு உட்காருங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு எக்ஸாம் டைம் பீரியட்லேயே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத இடமா வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை வாட்ச் பண்ணுறவங்க, அதாவது வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் AI அப்படின்றது வந்து வாட்ச் பண்ணும், இன்விஜிலேட்டர் அப்படின்றது வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்குவாடு. ஸோ இது வந்துட்டு டீவியேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரியே பொசிஷன் ஆஃப் த டிவைஸ், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோனு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா
ஸோ அந்த டிவைசஸ் அப்படின்றது வந்துட்டு கேமரா கேப்சர் ஆகிற மாதிரி உங்கள் ஃபேஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ அதே பொசிஷனில் தான் நீங்கள் வந்துட்டு 1 ஹவரும் வந்துட்டு எக்ஸாம் எடுத்துக்கணும். அந்த கண்டிப்பாக வந்துட்டு அந்த 1 ஹவரில் வந்துட்டு அந்த மூவிங் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஒய்ஃபை மூலமாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நியர்பையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல் கட் ஆகாது. ஸோ அதனால் அதுக்கு நியர்பையாக உட்காந்து உங்களோட எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ஒரு அடிஷ்னல் ஃபோன் அப்படின்றது யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதுகிறப்போ வேறு ஏதாவது வந்துட்டு எமர்ஜென்சிஸ் ப்ராப்ளம் அப்படின்றது இருந்துச்சுன்னா அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் அப்படின்றது வந்துட்டு கால் பண்ணி ஹெல்ப் அப்படின்றது நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நாட் பெர்மிட்டட். அந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்போ வந்துட்டு இதெல்லாம் பர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி பர்சன் இந்த ரூம், அதாவது வந்துட்டு உங்களை தாண்டி வந்துட்டு வேறு எந்த பர்சனும் வந்துட்டு அந்த ரூமில் இருக்கக்கூடாது இந்த எக்ஸாம் அப்படின்றது எடுத்துக்கிறப்போ. அதே மாதிரி வந்துட்டு அந்த நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு கேமராவை விட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே போகக்கூடாது அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஃபைனல் எக்ஸாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸாமினேஷன், சரிங்களா, அது வந்துட்டு என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 60 கொஷின் இருக்கும், MCQ டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1 to 13 வந்துட்டு 1 மார்க்கில் இருக்கும், அது 30 மார்க்கு. அதே மாதிரி 31 to 45 வந்துட்டு 2 மார்க்கில் இருக்கும், அது வந்துட்டு 30 மார்க். டோட்டலாக 60 மார்க்குக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த டூ நாட் டிஸ்டர்ப்லாம் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு டீரெஜிஸ்டர் அப்படின்றது பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லாகின் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும், எக்ஸாமோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெல்ப் டெஸ்க்குங்கிறத காண்டாக்ட் பண்ணி அதை வந்துட்டு சரி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸுங்கிறது எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கும், ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்துட்டு கிளாக் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமோட ரைட் கார்னரில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ரிமைனிங் டைமுங்கிறது நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு கொஷின் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இன்னும் ரிமைனிங் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃபைனல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்துட்டு இங்கிலீஷ் அப்படின்றது வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னென்னா இட் வில் பி இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வித் டாகிள் ஆப்ஷனோட வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்சர் அப்படின்றது பண்ணிக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஓவர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சருங்கிறது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என் டெஸ்ட் பட்டன் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு எப்போ உங்களுக்கு எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ அந்த எக்ஸாமில் வந்துட்டு என்ன ஒரு ரூல் அப்படின்னா நீங்கள் 45 கொஷினையும் வந்து நீங்கள் வியூ பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் அப்படின்றது சப்மிட் பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த எக்ஸாமுங்கிறது சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அத்தனை கொஷினையும் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன் கேன் கண்டினியூ அப் டு 15 மினிட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வந்துட்டு கிரேஸ் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே உங்களோட எக்ஸாம்ங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த 1 மணி நேரம் டைம் முடிகிறப்போ, அதாவது வந்துட்டு அந்த 45 கொஷின் நீங்கள் முடிக்கலினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது என்ன ஆகிடும், சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கேண்டிடேட்டுங்கிறது வந்துட்டு கேமரா அதே மாதிரி லொக்கேஷன் ஆக்சஸ், ஆடியோ டிவைசஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ எங்கேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களோட கேமரா ஆக்சஸ் அப்படின்றது வந்து எனேபிளில் இருக்கணும், லொக்கேஷன் ஆக்சஸ்ங்கிறது எனேபிளில் இருக்கணும், அந்த ஆடியோ டிவைஸ் ரெக்கார்டிங்காக வந்துட்டு அந்த ஆடியோ டிவைஸும் வந்துட்டு உங்களுக்கு எனேபிளில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். இது ஏதாவது டிசேபிள் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸாமுங்கிறது வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ வந்துட்டு எக்ஸாமுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு உள்ளே போகாது. ஸோ அதான் கொடுத்துருங்க. இஃப் யூ டு நாட் கிவ் ஆக்சஸ் டு எனி ஆஃப் திஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. யூ வில் நாட் பி ஏபிள் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆர் ரிமோட் ப்ரோக்டார் மே டிசேபிள் யுவர் எக்ஸாமினேஷன். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு லாகின் ஆகிட்டீங்க, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது கொடுத்து லாகின் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ இட் வில் இன்ஸ்ட்ரக்ட் த கேண்டிடேட் டு டேக் ஃபோட்டோகிராஃப். ஸோ உங்களை வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது எடுக்க சொல்லும். ஸோ எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டேக் செல்ஃப் ஃபோட்டோ பட்டன் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் அப்படின்றது எடுக்கணும். அதுக்கான ஒரு சக்ஸஸ் மெசேஜ் அப்படின்றது வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு மூஞ்சியில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு கர்ச்சீஃப் வச்சோ அந்த மாதிரிலாம் மாஸ்க் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட அந்த கேமரா அப்படின்றது அந்த ஃபோட்டோ அப்படின்றது எடுக்கிறப்போ யுவர் ஃபேஸ் இஸ் அப்பியரிங் இன் த கேமரா வைல் டேக்கிங் த ஃபோட்டோ. ஸோ உங்களோட ஃபேஸுங்கிறது கரெக்டாக அப்பியர் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஷுட் டிஸ்பிளே த காலேஜ் ஐடி கார்டு. இல்லை அதாவது வந்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா காலேஜ் ஐடி கார்டுங்கிறது காமிக்க சொல்லும். அதே மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடி அப்படின்றது வந்துட்டு காமிக்க சொல்லுவாங்க. ஸோ யார் கேட்பாங்க அப்படின்னா சிஸ்டம் இல்லை வந்துட்டு ப்ராக்டார் ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம் இன்விஜிலேஷன் பண்ணுறவங்களோ இல்லை சிஸ்டமோ வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வெரிஃபை பண்ணலாம். ஸோ அந்த டேக் எக்ஸாமினேஷன்
அப்படின்ற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸாமுங்கிறது வந்துட்டு எடுத்துக்குவீங்க. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூலான டைமில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அது வந்துட்டு 8 to 9 இருக்கலாம், 10 to 11, 12 to 1, 2 to 3, 4 to 5 அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிக்ளரேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸுங்கிறது வந்துட்டு எனேபிள், அதாவது வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறப்போ ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த ரவுண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்கள் மூஞ்சி அப்படின்றது தெரிகிற மாதிரி வந்துட்டு பார்த்துங்க. முகம்ங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதில் வந்துட்டு தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மெனுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் ரிசோர்ஸஸ் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நேவிகேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போகும், ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு போகுது. புக் மார்க் பண்ணணுமா, அந்த மார்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு நீங்கள் புக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு திருப்பி அந்த மார்க் பட்டனை ரிமூவ் பண்ணிங்க, அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டு திருப்பியும் 2 டைம் ஆன்சர் பண்ண முடியுமா, தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் நியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு திருப்பி உங்களோட ஆன்சரை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இல்லை ஆன்சரை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்குறது தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமோட அந்த பேனல் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எது என்ன அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் எதுவும் உள்ளே போகல அப்படின்னா அது ஒயிட் கலரில் இருக்க போகுது. நீங்கள் ஆன்சர் பண்ணல, ஏதாவது கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது ரெட் கலரில் இருக்கும். questions that are not answered are marked in red color. சரிங்களா? questions that answered and marked in க்ரீன் கலர். ஸோ கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரீன் கலருக்கு மாறியும். அதே மாதிரியே நீங்கள் ஆன்சரும் பண்ணல, ஆனால் வந்துட்டு ரெவ்யூக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு என் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது சப்மிட் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்துட்டு சப்மிட் ஆகுனா அது 5 நிமிஷத்துக்கு, அதாவது எக்ஸாம் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம், அதாவது 45 கொஷினையும் நீங்கள் வியூ பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் 45 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட்டும் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்னென்னா அந்த கிளாக்குங்கிறது ரைட் சைட் கார்னரில் இருக்குன்னு சொன்னேன், அதை டைமுங்கிறது வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுங்கிறது குவிக்காக முடிச்சுக்கணும். ஸோ செக் த ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஸ்டேட்டஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் எமோஷன்ஸு, ஐ மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஏதாவது வந்துட்டு அதில் டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் அப்படின்றது டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது யுவர் ஆக்டிவிட்டீஸ் வில் பி க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை த ரிமோட் ப்ராக்டர்ஸ், இன்விஜிலேட்டர்ஸ் ஆர் ஸ்குவாட்ஸ் டியூரிங் த எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி டு ஷேர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் பை கிளிக்கிங் ஆன் ஷேர் ஆஃப்டர் செலக்டிங் த ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ அண்டர் யுவர் என்டையர் ஸ்க்ரீன். சரிங்களா? டேப் ஆஃப் த பாப்அப். சரிங்களா? யுவர் எக்ஸாமினேஷன் சம்மரி வில் பி டிஸ்பிளேட் ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் த என் டெஸ்ட் பட்டன். ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் வந்துட்டு சம்மரி வந்துட்டு, அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் சம்மரி அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் என் டெஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு டிஸ்கனெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நெட்வொர்க் ஃபெயிலியர் இல்லை பவர் ஃபெயிலியர் டியூரிங் த எக்ஸாமினேஷன் கேன் பி ரெஸ்யூம்டு பை லாகிங் இன் ஆஃப்டர் 3 minutes ஃப்ரம் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டரப்ஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஒரு அடுத்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த யூனிவர்சிட்டி வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைம் லாஸ் டியூ டு எனி மால் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ யூனிவர்சிட்டிங்கிறது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உங்களோட டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து, சரிங்களா, அது வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, பவர் ஃபெயிலியர், இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. However, in such cases, the actual time lost will be compensated and you will be permitted to answer for a maximum 15 minutes beyond the scheduled closing time of the examinations. இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாலும் ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கடைசியாக வந்துட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸோ யூஆர் நாட் அலவுட் டு ஆக்சஸ் த இன்டர்நெட் ஆர் புக்ஸ் நோட்ஸ் ஃபார் ரெஃபரிங் டு எனி மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ஃபோட்டோஸு ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் டிவைசஸ் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூடூத் டிவைசஸ் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இஃப் யூஸ்டு அப்படின்னா அது வந்துட்டு என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரியே தான் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் will issue regular warnings on the screen of your device for any deviations. சரிங்களா?
இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வார்னிங் அப்படின்றது கொடுத்துட்டே இருக்கும். இதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா த நம்பர் ஆஃப் வார்னிங் இஸ் இஷ்யூட் டு த ஸ்டூடெண்ட் வில் பி டியூவலி ரெக்கார்டட். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எத்தனை வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்றதும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம். அண்ட் திஸ் வில் அஃபெக்ட் யுவர் ஓவரால் கிரெடிட்டபிலிட்டி. சரிங்களா, credibility score of the candidate which may leads to cancellation of examination. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ங்கிறது கேன்சல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? In addition to auto proctoring by the online examination system, remote proctor invigilator squad will continuously watch and monitor the candidates during the entire duration of the examination. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ராக்டரிங் அதாவது ஏஐ மூலமாகவும் வாட்ச் பண்ணுவாங்க. இன்விஜிலேட்டர்ஸ் அப்படின்றது உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்குவாட் அப்படின்றவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலௌட் டு மூவ் அவே from the camera view during the examination. சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு மூவ். அதாவது வந்துட்டு கேமரா விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது எக்ஸாம் நடக்கிறப்போ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கன்சல்ட் த அதர் பீப்புள்ஸ். சரிங்களா, ஸோ அதர் பீப்புள்ஸ் கூட நம்ம கன்சல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்துட்டு எனி இன்ஃபர்மேஷன் டியூரிங் த எக்ஸாமினேஷன் டைம் யூ ஆர் நாட் அலவுட் டு டேக் ஃபோட்டோஸு, டேக் ஸ்க்ரீன்ஷாட்டு. இதெல்லாம் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா, அது மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு மால் ப்ராக்டிஸாக புக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு என்னது யூனிவர்சிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்துட்டு புக் ஆகும். சரிங்களா, ஸோ ஆன் ரெக்வஸ்ட் ஆஃப் அதாவது வந்துட்டு உங்களோட ரிமோட் ப்ராக்டரோ இன்விஜிலேட்டரோ ஸ்குவாடோ வந்துட்டு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரூமை வந்துட்டு 360 டிகிரி வந்துட்டு காமிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டூ கேண்டிடேட்ஸு. ஸோ டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸோ லாகின் அதாவது வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து செக்யூர் பாஸ்வேர்ட் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு எக்ஸாமுங்கிறது எழுத போகிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டைம் ஷெட்யூலு, யூஆர்எல், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் லாகினில் சிஓஇ வெப் போர்ட்டல் அப்படின்றதுல வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கோ எஸ்எம்எஸ்ஸாவோ வந்துட்டு உங்களோட மொபைலுக்கோ இமெயிலுக்கும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரிமோட் ப்ராக்டரிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஷால் பி ரிமோட்லி ப்ராக்டட் த்ரூ அவுட் த எக்ஸாமினேஷன். ஸோ ஆன்லைன் மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு செஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகிறப்போ 2 ஸ்டெப்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்துட்டு ஃபேஸ் அப்படின்றது வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்றது எடுத்துக்குவாங்க. அந்த ஃபோட்டோவையும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த அட்டன் பண்ணுறவங்களோட அந்த ஃபேஸையும் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏஐ அப்படின்றது மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த லைவ் ப்ரொடெக்டர் அப்படின்றது அந்த மெசேஜ் அப்படின்றது என்ன பண்ணும், ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு மால் ப்ராக்டிஸ் டீவியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஐடி கார்டு அதாவது காலேஜ் ஐடி கார்டையோ இல்லை கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ப்ரூஃபையோ வந்துட்டு என்ன பண்ணும் எக்ஸாமோட பிகினிங்கில் வந்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, ரூல்ஸ் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். சரிங்களா, இஃப் அ கேண்டிடேட் வயலேட்டிங் எனி ரூல்ஸ் டியூரிங் த எக்ஸாமினேஷன் ஆர் ட்ரையிங் டு அடாப்ட் எனி அன்ஃபேர் மீன்ஸ் த சிஸ்டம் வில் ஆட்டோமேட்டிக்கலி கலெக்ட் டேட்டா பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் டீவியேஷன்ஸ் அண்ட் அலர்ட். சரிங்களா, த ஸ்டூடெண்ட் அண்ட் வில் இமீடியட்லி அலர்ட் த ஆன்லைன் ரிமோட் ப்ராக்டாஸ் இன்விஜிலேட்டர் ஸ்குவாட்ஸ். சரிங்களா, இதில் ஏதாவது வந்துட்டு நீங்கள் இல்லை அப்படின்னா அதாவது வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபாலோயிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்னாகும், ரிமோட் ப்ராக்டருக்கோ இன்விஜிலேட்டருக்கோ ஸ்குவாடுக்கோ வந்துட்டு மெசேஜ் அப்படின்றது போகும். அதாவது நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் ப்ரௌசர் அப்படின்றது சப்போர்ட் பண்ணாத ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான மெசேஜ் அப்படின்றது போகும். வெப்கேமுங்கிறது வந்துட்டு டிசேபிளில் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஃபேஸ் அப்படின்றது வந்துட்டு விசிபிளாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு செவரல் ஃபேஸஸ் அப்படின்றது வந்துட்டு கேமராவுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு ஃபேஸ் டஸ் நாட் மேட்ச். சரிங்களா, நீங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, அது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கரெக்டாக அதே ஃபேஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது என்னென்னா ஃபேஸ் டஸ் நாட் மேட்ச் அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். அதே மாதிரியே மைக்ரோஃபோன் அப்படின்றத மியூட் பண்ணியிருக்கீங்க இல்லை வால்யூம் வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மெசேஜ் அப்படின்றது போகும். அதே மாதிரியே பேக்ரவுண்டில் ஏதாவது வந்துட்டு கான்வர்சேஷன் நாய்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு மெசேஜாக வந்துட்டு அனுப்பும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் வந்துட்டு மொபைல் மூலமாக ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அலர்ட் அப்படின்றது போகும். செகண்ட் டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிஸ்பிளேனா மானிட்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, டிசேபிள் பண்ணியிருக்கணும். சரிங்களா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அதாவது ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அந்த எக்ஸாமுங்கிறது அதாவது அந்த அடுத்த 3 நிமிஷத்தில் வந்து நீங்கள் திரும்பி லாகின் பண்ணி அந்த எக்ஸாமுங்கிறது கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
If this video helpful to you or any of my videos helpful to you, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.